ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வந்து சண்டே ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க அந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, நாங்கள் வந்து இப்போது 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. அரைச்சி குழம்பு வைக்கிறதுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, அடுத்து கூட வந்து நம்ம இப்போது அரைக்க தேவையான பொருளை வந்து தாங்க நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், 1/2 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு நம்ம 1/2 ஸ்பூன் பாருங்கள், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு கூடவே இஞ்சியையும் நம்ம போட்டுக்கிறோம். இஞ்சியை போட்டு கட் பண்ண வெங்காயம் எல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. இப்போது இதிலையே வந்து நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கடாயை வச்சு சிக்கன் குழம்பு எப்படி தாளிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹலோ, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கடாயை காஞ்சிடுச்சு. அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுப்போம். கடாயை வச்சுட்டு இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். குழம்பு தாளிக்கு தேவையான எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ காஞ்சதும் நம்ம வந்து பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டு பொரிச்சுப்போம். பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாயை கீழே போட்டுக்கணும். கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு நம்ம இப்போது வதக்கி எடுத்துப்போம். நல்லா பச்சை வாசனை போகட்டுங்க. கூடவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே இஞ்சி போட்டு அரைச்சதுனால 1 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். போட்டு இதுவும் கூட வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி நல்லா எண்ணெய் திரண்டு வரட்டும். இதோ பாருங்கள், இப்போ நல்லா வந்து வதங்கி நல்லா எண்ணெய் சுற்றிலும் எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து நம்ம இப்போது சேர்த்துக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் விருத்துட்டு எடுத்துக்கலாம். கறியையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுப்போம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். இதில் இந்த சாரோட இதெல்லாம் வந்து வரட்டும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் இது நம்ம சிக்கன் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு உனக்கு
சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இதுலேயே வந்து நம்ம ஆல்ரெடி மிளகுலாம் போட்டு அரைச்சிருக்கோம், காரம் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், அதுவும் காரம் இருக்கும். இப்போது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தாங்க. இப்போ நான் அதை வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு காரம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து நல்லா பரட்டி விடுவோம். இந்த வாரம் நம்ம வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பும், பிள்ளைங்க வந்து டிஃபன் தாங்க கேட்குறாங்க, சாதம் வேண்டாம் அப்படின்ட்டு பிள்ளைங்க. அவங்களுக்காக நம்ம சிக்கன் குழம்பு வச்சுட்டு இட்லி தோசை எது வேணாலும் நம்ம ஊற்றி கொடுத்துருவோங்க. இன்றைக்கி நைட்டுக்கு நம்ம காலையில் டிஃபன் செஞ்சுட்டு வேர்க்கடலை சட்னி செஞ்சுட்டோம். மதியம் வந்து கோவில்லையே வந்து அன்னதானம் கூழ் ஊற்றுறதுனால சாப்பிட்டோம். அதனால் இன்றைக்கி வந்து ஈவினிங் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வாரம் சண்டே ஸ்பெஷலில் வந்து நம்மளுக்கு சிக்கன் குழம்பு. இப்போது நம்ம வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா திரட்டி விட்டு இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து நைட்டுக்கு ஒரு வேளை மட்டும்தான், அதனால் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சு குழம்பு வரட்டும். இந்த டைமில் வந்து உப்பு காரம் பார்த்துக்குங்க. உப்பு காரம் பார்த்துட்டு தேவையான இது போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து போட்டு மூடி வச்சுடுவோம். நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணி நல்லா கொதித்து எண்ணெய் வந்து நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வீட்லேயே அரைச்ச மசாலா தாங்க, பட்டை கிராம்பு ஏலக்காய் கறி மசாலா பொடி. இப்போ வந்து இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூனுக்கு வந்து நம்ம இது மேலே போட்டுப்போம். போட்டுட்டு இதை வந்து நம்ம இறக்க போகிற சமயத்தில் தாங்க ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போட்டு ஒரு கொதி வந்து நம்ம கலக்கி விட்டுடுவோம். அவ்வளோதாங்க. இந்த குழம்பு வந்து நம்மளுக்கு இதுவே திக்காக தான் இருக்குது, கரெக்டாக இருக்குங்க டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை இருந்தாலும் போட்டுக்குங்க. என்கிட்ட இல்லை, நான் கருவேப்பிலையோட விட்டுட்டேன். இதை பாருங்கள், அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இந்த பக்கம் இட்லி வெந்துட்டுருக்கு. நைட்டு டிஃபன் முடிஞ்சது. ஓகே, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போது நமக்கு இட்லியும் ரெடி ஆகிடுச்சி, குழம்பும் ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் குழம்பு டிஃபனும் நைட்டுக்கு ரெடி. எல்லோரும் வெளியில் போயிருப்பாங்க, வந்தவுடனே நம்ம டிஃபனை முடிச்சிட வேண்டும்.